ராஜா வணக்கம். உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடையை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில், அதாவது மத்திய அரசு சார்பில் என்ன நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? திரு ராஜா. அமைச்சர் தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கேஜ்டா இருக்கு. விரைவில் அமைச்சரோடு பேசி அது பற்றிய முடிவை சொல்ல முடியும். ஆனால் இந்த தீர்ப்பானது இந்து மத கலாச்சாரம் பண்பாட்டிலே நம்பிக்கை இருக்கின்ற உழவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இது பேரிடியாக வந்திருக்கிறது. துரதிருஷ்டவசமானது. தி ஜட்ஜஸ் ஹேவ் நாட் அப்ளைடு தேர் மைண்ட். ஏனென்றால் இந்த வழக்குக்காக நீதிமன்றம் சென்றிருப்பவர்கள் அவருடைய ஒரே நோக்கம் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எப்படியாவது தீர்வு பெற வேண்டும் என்பது மட்டும்தான். ஏனென்றால் பல லட்சக்கணக்கான பாம்புகள் விஷம் எடுத்து கொல்லப்படுவதை பற்றி இவர்கள் இதுவரை நீதிமன்றம் போனதில்லை. குதிரைக்கு பாம்பின் விஷத்தை ஏற்றி அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற, அதை சித்திரவதை செய்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக இவர்கள் ஒரு நாளும் செயல்பட்டதில்லை. அதனால அது சென்றிருப்பவர்களுடைய நோக்கம் என்ன என்பது தெளிவாகிறது. ஆனால் இது எந்த விதத்திலும் காளையை துன்புறுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயத்தில் இப்போ இந்த தீர்ப்பு ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் பாராளுமன்றத்திற்கு இருக்கிறதா அல்லது நீதிமன்றத்திற்கா என்கின்ற ஒரு விவாதத்தையும் இந்த தீர்ப்பு இப்பொழுது துவக்கி வைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். திரு ராஜா, இன்னும் 2 நாட்களே இருக்கிறது. போட்டிகள் நடைபெறும் என்றால் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இப்பொழுதே மக்கள் ரொம்ப போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. முக்கியமா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த 2 நாட்கள்ல மத்திய அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்த ஆண்டு போட்டிகள் நடத்த? அதாவது 2 நாட்கள் என்பது 48 மணி நேரம். அதனால நிச்சயமா இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறது என்பதை நாம் சட்ட அரசாணையின் மூலமாக நிரூபித்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பக்கம் நாம் இருக்கிறோம். அவர்கள் நம்பிக்கை சட்டம் 48 மணி நேரம் இருக்கிறது. திரு ராஜா, காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியல்ல காளையை நிபந்தனையுடன் போட்டிகளில் ஈடுபடுத்த வகை செய்யும் மத்திய அரசோட அறிவிக்கையை தாண்டியும் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அது எனக்கு காரணம் தெரியாது. உச்சநீதிமன்றத்திற்கு அந்த தீர்ப்புக்கு நான் நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. பட் ஐ எம் ஷூர் தட் தி ஜட்ஜஸ் ஹேவ் ஃபெயில்ட் டு அப்ளை தேர் மைண்ட். அதுதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டபடி சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த விஷயத்தில் இதை குழி தோண்டி புதைக்க அவர்கள் சதி செய்தார்கள், சட்டம் திருத்தினார்கள். தற்காலிகமாக வென்று கூட இருக்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் வெல்லும். இந்த விஷயத்தில் நிச்சயமாக மக்கள் பக்கம் நிற்கும்.